ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? எல்லாம் இந்த சிவாவால தான். சிவாவா? சிவாக்கு என்னாச்சுன்னு? அவன் இந்த நேரத்துல எதுக்குமா வெளியே போறான்? அதுவா, ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. அது ஓகேமா, ஆனா அவன் யார் கூட போயிருக்கான்னு தெரியுமா? அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தது இல்ல, அந்த பொண்ணோட போயிருக்கான். அதுவும் அவ கூட பைக்ல ஒன்னா போயிருக்காமா. என்னென்ன நீங்க? அவரோட ஃப்ரெண்டு கூட தானே போயிருக்காரு, விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது ஐலிமா. என்ன இருந்தாலும் வீட்டுல கட்டின பொண்டாட்டி நீ இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட, அதுவும் இந்த நைட் நேரத்துல வெளியே போறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அண்ணே, நானே அத பெருசா எடுத்துக்கல. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? விடுங்க. இல்லையே, ஏதோ சரியில்லையே. எனக்கு என்னவோ நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இதுவே உன் இடத்துல வேற பொண்ணா இருந்தான்னு வச்சுக்க, பயங்கரமா கோவப்பட்டிருப்பா. ஆனா நீ என்னடானா இவ்வளோ கேஷுவலா எடுத்துக்கிற? எனக்கு அதான் புரியல. அண்ணே, இது அவ்வளவு சீரியஸ் ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. அதுவும் இல்லாம சிவா என்ன சின்ன குழந்தையா? அவருக்கும் எல்லாம் தெரியும்ல. என்கிட்ட சொல்லாம போனா பரவாயில்ல, சொல்லிட்டு தானே போயிருக்காரு. இதுக்கு மேலயும் நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? சிவா, என்னமோ அயலி வரலன்னா நானும் வரமாட்டேன்னு பெருசா சீன் போட்ட. இப்ப எப்படி வந்த? உனக்கு என்னம்மா, நீ ஈஸியா வந்துடுவ. ஆனா நான் அப்படியா? நான் வீட்டுல எவ்வளவு விஷயங்களை சமாளிச்சு வர வேண்டியதா இருக்குன்னு தெரியுமா? இருந்தாலும் எனக்காக வந்தல. நீ கூப்பிட்டா நான் எப்படி வராம இருப்பேன்? பறந்து வந்துடுவேன். எதுக்குதான் இப்படி எல்லாம் கனவு வருது? அப்படியே வந்தாலும் நான் எதுக்கு இப்ப டிஸ்டர்ப் ஆகுறேன்? எல்லாம் இந்த சிவாவால வந்தது. நான் பாட்டுக்கு சிவனே இருந்தேன். தேவையில்லாம ஏதேதோ சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அது சரி, அவர் என்ன சொன்னா உனக்கு என்னடி? நீ ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? நீ தெளிவா தானே இருக்க. தெளிவா தானே இருக்கேன். 90% தெளிவா இருக்கேன். அப்போ மீதி அந்த 10%? ஒரு பேச்சுக்கு கூட முழுசா தெளிவா தான் இருக்கேன்னு சொல்ல வர மாட்டேங்குது. ஹே அயலி, என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? இப்படி அர்த்த ராத்திரியில உட்காந்து புலம்ப வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப என்ன, சிவா ரேஷ்மா கூட வெளியே போனதுதான் ப்ராப்ளமா? அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனா எனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? சரி, ஃப்ரெண்டுனா ஏதோ ஒரு எமர்ஜென்சினா இந்த டைம்ல போலாம். ஊர் சுத்துறதுக்கெல்லாம் இந்த நேரத்துல தான் நீ போயாகணுமா? இல்ல மாமா, அவளுக்கு வேற ஒரு வேலை, அதான் வந்து என்ன கூப்பிட்டா. அட, என்ன வேலையா வேணா இருக்கட்டுமாப்பா, அத நாளைக்கு பகல்ல பாத்துருக்க முடியாதா? அவசியம் இந்த நேரத்துல தான் போயாகணுமா? இந்த பாரு, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏய் சிவா, அந்த பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாதவ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கட்டுன பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு இப்படிதான் ஒரு பொண்ணு கூட போய் சுத்திட்டு வருவியா? இதுவே உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு அவளை இதே மாதிரி அன்டைம்ல வெளியே கூப்பிட்டா அவ உடனே வந்துருவாளா? கண்டிப்பா வரமாட்டா. ஏன்னா அவளுக்கு அவளோட லிமிட் தெரியும். அவ அதை தாண்டான்னு வை, அந்த பொண்ணோட லைஃப் காலி ஆயிடும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ தான் எதுவுமே தெரியாம அவ கூட போய் சுத்திட்டு வந்திருக்க. இல்ல மாமா, நான் அயலிக்கிட்ட சொல்லிட்டு தான் மாமா போனேன். அது எனக்கு தெரியும் சிவா. நான் கேட்டதுக்கு அயலியும் நார்மலா எடுத்துக்கிட்ட மாதிரி தான் என்கிட்ட பேசினா. எனக்கு நல்லா தெரியும், அயலி உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் நார்மலா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. ஆனா அவளுக்கும் கண்டிப்பா நீ அவ கூட வெளியே போனது பிடிச்சிருக்காது. இங்க பாரு,
அயலி மட்டும் இல்ல, தன்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கூட இப்படி சுத்திட்டு வரத எந்த ஒய்ஃபும் விரும்ப மாட்டான். லைட் யார் ஆஃப் பண்ணுவா? ஐ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? லைட்டை யாரும் ஆஃப் பண்ணுவா? போய் ஆஃப் பண்ணுங்க. அடி பாவி, அப்ப இவ்வளவு நேரமா நீ முழிச்சுக்கிட்டு தான் இருந்தியா? மாம்சு, யூ ஆர் a great. ஹலோ, ம், நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? ஐலி, நீ இன்னும் தூங்கலையா? இவ்வளவு நேரமா முழிச்சுக்கிட்டா இருந்த? அது என்னமோ தெரியல, தூக்கம் வரல. இப்பதான் லேசா கண்ணை கட்டுது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. எனக்காக இவ்வளவு நேரமா தூங்காம முழிச்சிட்டு இருக்கியே. இப்ப நான் மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுத்திருந்தா நீ எனக்காக முழிச்சிருக்கிறது தெரிஞ்சிருக்காதுல்ல? ஓவரா சீன் கிரியேட் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் உங்களுக்காகலாம் முழிச்சிட்டு இல்ல. ஆ, ஏதோ தெரியல, இவ்வளவு நேரமா தூக்கம் வரல. நீ உடனே ஆமான்னு சொல்லியிருந்தாதான் ஆச்சரியமே. இந்த பதில நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தது தானே. ஆனா ஒரிஜினல் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன என்ன உங்களுக்கு தெரியும்? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் எதுக்கு உங்களுக்காக முழிச்சிட்டு இருக்கணும்? அப்ப வழக்கமா எப்பவுமே 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவ. ஆனா இன்னைக்கு 1 மணி வரைக்கும் எதுக்கு தூங்காம இருக்கணும்? தேவையில்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணனா? நீங்க மட்டும் எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐலி, நீ இப்படி கோவப்படுறதா என்ன இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ப வைக்குது. ஐலி, நீ இப்படி கோவப்படுறதா என்ன இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ப வைக்குது. ஐலி, நான் தான் நீ சொல்றத நம்பிட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? சரி, இதையெல்லாம் விடு. நான் வெளியே போயிட்டு வந்திருக்கேன். அதுவும் ரேஷ்மா கூட போயிட்டு வந்திருக்கேன். எங்க போனோம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? நீங்க எங்க வேணாலும் போங்க, யாரு கூட வேணாலும் சுத்திட்டு வாங்க. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு தூக்கம் வருது. நீங்க தானே லைட்டை போட்டீங்க. இப்போ லைட் ஆஃப் பண்ண போறீங்களா இல்லையா?